மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனியா இருக்காரு. அப்ராக்சிமேட்லி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 வருஷம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத சாலிடா கொண்டு வந்துருவார். ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல தசை பெருசா ஃபேவர் ஆயில்ல அப்படின்னா அந்த டார்க் சீக்ரெட்ஸ் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது. கலத்திர ஸ்தானத்துல கர்ம சனியினோட பார்வை. நீ 20 வார்த்தை பேசினா நான் 200 வார்த்தை பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடும். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருக்காரு. கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு நவம்பர் 27. நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி ஆகிற சனி பகவான் என்ன செய்ய போறாரு? அப்ராக்சிமேட்லி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 வருஷம் அவர் செய்ய போறது என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம், ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத சாலிடா கொண்டு வந்துருவாரு. எப்படி கொண்டு வருவாரு? சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கான பலனை தான் கொடுப்பாரு. பொதுவாக உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். துஷ்தானத்துக்கு அதிபன், துஷ்தானம் 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மறைக்கப்பட்ட உண்மைகள். ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டார்க் சைடு, அந்த செகண்ட் சைடு, இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல தசை பெருசா ஃபேவர் ஆயில்ல அப்படின்னா அந்த டார்க் சீக்ரெட்ஸ் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது, அதுலயும் ஒரு நல்லதுதான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல, முக்கியமா உங்களோட ஹஸ்பண்டோட ஆரோக்கியத்துல, உங்களோட ஒய்ஃபோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆல்வேஸ், எப்பயுமே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கண்டங்கள் வரா மாதிரி இருக்கு, பெரிய உடல் சார்ந்த உபாதைகளால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து விமோச்சனம் அப்படின்றதும் கிடைச்சிடும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதத்துல ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத கொடுத்துருவார் சனி பகவான். எப்படி கொடுப்பாரு? நான் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எந்த முயற்சியுமே நான் பெருசா செய்யல. காலையில போறேன், கொடுக்குற வேலையே எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஒரு 10 வந்து கிளியர் பண்ணி வைக்கணும், அதை கிளியர் பண்ணிட்டு கம்முன்னு வந்துடுறேன். புதுசா நான் எதையும் கத்துக்கவும் மாட்டேன்றேன், புதுசா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செய்யவும் மாட்டேன்றேன், புதுசா என்னோட ஹையர் ஆபீசர்ஸ் முன்னாடி என்னோட திறமையை நான் காமிக்க மாட்டேன்றேன். அப்ப இதுல பெருசா டெவலப்மெண்ட் இருக்குமா? டெவலப்மெண்ட் இருக்காது. உங்களோட திறமைய, உங்களோட தனித்துவத்தை, உங்களோட முயற்சிய, உங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்க உங்க தொழில்ல போடும்போது சாலிடா டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இது ஒரு சுய தொழில் செய்யறவங்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புதுசு புதுசா நம்ம யோசிக்கணும், ஏதாவது யோசிக்கணும். நம்மளோட மூளை வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி, கரப்பாம்பூச்சி மாதிரி. இந்த கரப்பாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா கவுந்து படுத்துட்டா கூட அது கவுந்துருச்சுன்னா அதை திருப்பி நிமித்திக்கவே முடியாது. ஆனா காலாட்டம் அதை பண்ணும் இதை பண்ணும் பண்ணிட்டே இருக்கும், நிமித்திக்க பார்க்கும். அது வந்து அதனோட நார்மல் பொசிஷன் வந்து அடுத்த செகண்ட் ஓடும். 5 மணி நேரம் அது கவுந்து, அதாவது மல்லாந்து இப்படி படுத்துட்டு திரும்பி படுத்துருச்சு அப்படின்னா கூட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு கூட அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். நம்மளோட மூளையும் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னும் போது கர்ம சனி கண்டிப்பா நிறைய நல்லது செய்வான். இது தொழில் ரீதியா நான் சொல்றேன். தொழில் நீங்க சுய தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும், ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்துறீங்க, அந்த ஃபேக்டரியில என்ன வந்து நெகட்டிவ் இருக்கு, அதை எப்படி மாத்தணும், என்ன புதுமைகளை புகுத்தணும், தினம் 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 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கர்ம சனியை பொறுத்த வரைக்கும் உங்க தொழில அபரிவிதமான முன்னேற்றம் அப்படின்றத சாலிடா கொடுத்துருவேன். கர்ம சனி தாம்மா, நான் பெரிய ஆள், பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், என்னால பெருசா வேலை செய்யலாம் முடியாது. ஒண்ணு மூளை வேலை செய்யணும், இல்ல உடல் வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இருக்கணும். என்னால வேலை செய்யலாம் முடியாது, எனக்கு எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, நான் உட்காந்து இப்படி கால் மேல கால் போட்டுட்டு தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா பெரிய லெவல்ல நீங்க முன்னேற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. முன்னேற்றம் அப்ப நாங்க கீழே போயிடுவோமா? கீழே போக மாட்டீங்க. பட் பியாண்ட் தட் ஆவரேஜா அது ஓடிட்டே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பெரிய லெவல்ல அப்ஸ் அப்படின்றது வாய்ப்பு கம்மி. நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, சனியனோட பார்வையை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல அவர் பார்வை இருக்கு. சுக தாயார் ஸ்தானத்துல பார்வை இருக்கிறதுனால என்னோட கம்ஃபர்ட் கண்டிப்பா அதிகமாகும். அதுல வந்து டவுட்டே வேண்டாம். அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அம்மாக்கும் எனக்கும் ரொம்ப நாளா மனம் முட்டவங்க, நானும் எங்க அம்மாவும் பேசுறதே இல்லை. நான் வந்து பாருங்க மிதுன ராசி லேடி, இப்ப வேற ஒரு பர்சன் எங்களோட இது சமுதாயத்துக்கு ஒரு புறம்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது வந்து ஒத்துக்கல, அது வந்து அந்தஸ்தா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கௌரவமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல, அதனால நான் வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து எல்லாரையும் அவங்க வீட்டு ஆளுங்களோட முன்னிலையில கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப எங்க அம்மா வந்து அவ்வளோ 10 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க எங்க அம்மா கூட என் கூட பேசவே இல்லை. இப்ப அம்மா வந்து பாருங்க
பொண்ணு பையன் அப்படின்னு பார்த்து பேசுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுங்க. இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். களத்திர ஸ்தானத்துல கர்ம சனியினோட பார்வை, அதாவது கணவன் மனைவி இடையே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பர உறவு முறை அப்படின்றது வரும். புரியுதுங்களா? சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது, நீ 2 வார்த்தை பேசினா நான் 20 வார்த்தை பேசுவேன், நீ 20 வார்த்தை பேசினா நான் 200 வார்த்தை பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடும். நல்லிஃபை ஆயிட்டு நாங்க 2 பேரும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லவ் பேர்ட்ஸா இருப்போமா, ரொம்ப அந்யோன்யமா இருப்போமா, அதுவும் இந்த காலத்தை நம்ம எதிர்பார்க்க முடியல. பிரச்சனைகள் ஒழிஞ்சுது, பிரச்சனைகள் ஓஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து விரயஸ்தானத்துல சனியினோட பார்வை. பொதுவா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைய பேருக்கு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கும். வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு போனேன். என்னோட பட்ஜெட் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்ல 2 வீலர் வாங்கலான்னு போனேன். அங்க பார்த்தா நல்ல 2 வீலர் எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இல்ல 1,4 லட்சம் ரூபாய்ல நல்லா இருந்துச்சு. 2 லட்சம் ரூபாய்ல சூப்பரா இருந்துச்சு. 2 லட்சம் ரூபாய் வாங்கி வந்துட்டேன். இப்ப அதனால எங்க வீட்டுல பயங்கரமா வையிறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு மேல என்னால டியூ கட்ட முடியல. இப்படி நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல சின்ன சின்ன லெவல்ல ட்ராப் ஆனாங்க வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்மாக்கும் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இதுவும் நடந்துச்சு. நான் ஒண்ணு பேச, எங்க அம்மா ஒண்ணு பேச, இதுவும் நடந்துச்சு. அம்மாவுக்கு விரோதமா நான் ஒரு சில விஷயத்த செஞ்சேன். அம்மானோட மனசுக்கு பிடிக்காம ஒரு சில விஷயத்த செஞ்சேன். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு. அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த வைத்திய செலவுல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாத்துலயும் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து பாருங்க விரய ஸ்தானத்தை பாக்குறாரு, மோட்ச விரயஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னும் போது இப்பத்திய காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரயம் அப்படின்றது பண்ணுவீங்க. அந்த விரயம் எது சார்ந்து? தொழில் சார்ந்து விரயம். நான் வந்து பாருங்க ஒரு இடத்துல கன்சர்ன் வச்சுட்டு இருக்கேன், ஒரு ஒரு தொழில் வச்சு நடத்துறேன். அந்த இடம் வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சேன். கிளையன்ஸ் நிறைய வராங்க. எனக்கு அந்த இடம் பத்த மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன், இப்ப அதை விட ஒரு பெரிய இடம் வாடகைக்கு எடுக்கிறேன். பெரிய இடம் வாடகை எடுத்து அங்க நான் செய்யறேன். நான் ரொம்ப சின்சியரா செய்யறேன். தொழில் சூப்பரா டெவலப் ஆகுது. தொழில் சார்ந்து என்னோட விரயம், குடும்பம் சார்ந்து என்னோட விரயம், இந்த மாதிரி ஒரு விரயம். ஆனா அது சுப விரயம் அப்படின்றத நான் செய்வேன் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? சோ இந்த கர்ம சனி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல ஒரு பாவியானா இருக்கணும், அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படின்னு. 10ல எந்த பாவி இருக்கா அதை பொறுத்துதான் நம்ம அரசன் ஆவோமா என்ன அப்படின்றது சொல்லணும். இப்ப 10ல இருக்கிறது யாரு அப்படின்னா சனி பகவான். இந்த பாவி என்ன பண்ணுவா அப்படின்னா, whether you deserve it or not, whether you deserve it or not அப்படின்னு 10 முறை அனலைஸ் பண்ணுவான். அனலைஸ் பண்ணிட்டு நேரா போன உடனே ஒரு கிரீடமோ ஒரு சிம்மாசனமோ உங்களுக்கு கிடைச்சிடாது. அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சிம்மாசனம் கிடைக்கும். எந்த அளவுக்கு உழைப்பே வந்து குறிக்கோளா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிரீடம் அப்படின்றத வாங்கிட முடியும். ஆக சனி உங்களை கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்லை, அது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கான், கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். வாங்கிக்கிறது வாங்கிக்காது, யூட்டிலைஸ் பண்ணிக்காது, உங்க கையில தான் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.